வணக்கம் நண்பர்களே. இங்கிலாந்தின் மான்செஸ்டரில் நடைபெற்ற மகளிர் டி20 உலகக்கோப்பு போட்டியில் இந்திய மகளிர் அணிக்கு எதிராக தென் ஆப்பிரிக்கா மகளிர் அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. மிகவும் பரபரப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி போராடி நல்ல இலக்கை நிர்ணயித்தது. ஆனால் அந்த இலக்கை துரத்திய தென் ஆப்பிரிக்க அணி சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது. குறிப்பாக தென் ஆப்பிரிக்காவின் நட்சத்திர வீராங்கனை மரிசான் காப் அசத்தலான பேட்டிங்கை வெளிப்படுத்தினார். அவர் ஆட்டமிழக்காமல் 81 ரன்கள் குவித்து இந்திய பந்துவீச்சாளர்களை கடுமையாக சோதித்தார். அவரது அதிரடி ஆட்டத்தின் உதவியால் தென் ஆப்பிரிக்கா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றியை கைப்பற்றியது. இந்த வெற்றியின் மூலம் தென் ஆப்பிரிக்கா மகளிர் அணி உலகக்கோப்பில் முக்கியமான 2 புள்ளிகளை பெற்றதுடன் அரையிறுதி வாய்ப்பையும் மேலும் வலுப்படுத்தியுள்ளது. மேலும் மகளிர் டி20 உலகக்கோப்பில் 150 ரன்களுக்கு மேற்பட்ட இலக்கை வெற்றிகரமாக துரத்திய புதிய சாதனையையும் தென் ஆப்பிரிக்கா படைத்துள்ளது. மறுபுறம் இந்திய அணிக்கு இந்த தோல்வி பெரிய பின்னடைவாக அமைந்துள்ளது. இருப்பினும் இந்திய அணி இன்னும் அரையிறுதிக்கு தகுதி பெறும் வாய்ப்பை இழக்கவில்லை. அடுத்த போட்டிகளில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இந்திய அணி உள்ளது. இந்த போட்டியில் மரிசான் காப்பின் அதிரடி ஆட்டமே வெற்றியின் முக்கிய காரணமாக அமைந்தது என்று கிரிக்கெட் ரசிகர்கள் பாராட்டி வருகின்றனர். இந்திய மகளிர் அணி மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்புமா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். நன்றி.